சர்வதேச அமைப்புகள். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா சர்வதேச அமைப்புகள். இப்போ ஐநா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1945 அக்டோபர் 24 இந்த வருடம் தான் யுனைடெட் நேஷன்ஸ்ங்கிற அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அக்டோபர் 24 வந்து ஐநா தினமாட்டு கொண்டாடுறாங்க. அப்போ இந்த ஐநா வந்து உருவாவதுக்கு முன்னோடியாக இருந்த அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ். அப்போ ஐநா அமைப்பு உருவாவதுக்கு முன்னோடியாக இருந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டீங்கன்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ். இப்போ ஐநா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டுள்ள நகரம்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோ. டோக்கியோ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஜப்பானோட தலைநகர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோ. அடுத்து ஐநா அமைதி பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டுள்ள நாடுன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டாரிகா. அடுத்து சர்வதேச தகவல் ஒலிபரப்பு யூனியனின் தலைமையகம் அமைந்துள்ள நகரம்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவா. அப்ப இந்த சர்வதேச தகவல் ஒலிபரப்பு யூனியன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1865. இதோட தலைநகரம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவா. அடுத்து சர்வதேச தபால் யூனியன் இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1874. இதோட தலைமையகம் அமைந்துள்ள நகரம்னு பார்த்தீங்கன்னா பேன். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. அடுத்து குழந்தைகளுக்கான உலகின் மிகப்பெரிய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிசெஃப். அடுத்து ஏஞ்சலிக் ஆர்ம் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அழைக்கப்படுற ஒரு அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிசெஃப். சரிங்களா? ஐநாவோட எந்த அமைப்பு வந்து ஏஞ்சலிக் ஆர்ம் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிசெஃப் தான் வந்து ஏஞ்சலிக் ஆர்ம் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்போ ஐநா உருவாவதுக்கு முன்னோடியான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ். இப்போ ஐநாவோட முக்கியமான நகரம், பல்கலைக்கழகங்கள், அமைதி பல்கலைக்கழகம் இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐநாவோட பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டுள்ள நகரம்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோ, அமைதி பல்கலைக்கழகம்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டாரிகா, தகவல் ஒலிபரப்பு யூனியனோட தலைமையகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவா, சர்வதேச தபால் யூனியனோட தலைமையகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேன்.